ಆಕಾಶೆ ಆಟೋದ ನಾನು ಆಟೋದಣ್ಣ அண்ணா தலை ஆடுது தலையை அந்த பக்கம் எடுங்கண்ணே அண்ணே இன்னும் அப்படி லைட்டாக கீழே விடுங்க கரண் கரண் ஜோதிகா மேடம் ஃபர்ஸ்ட் முதல்ல வாழ்த்து சொல்லிக்கிட்டோம். குஷி வந்து 25 இயர்ஸ் சில்வர் ஜூப்ளியில் கூட நீங்கள் நல்ல பிஸியாக இந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள் பண்ணுவீங்க. வாழ்த்துக்கள் மேடம். அப்புறம் டீச்சர் சொன்னீங்க. இந்த டீச்சர் வந்து டிவைனான ஜாப் அப்படிம்பாங்க. நீங்கள் 3 தடவை டீச்சர் சொல்லியிருக்கீங்க. உங்கள் ஸ்கூலில் உங்கள் லேர்னர் ஸ்கூலு பாம்பேயில் டீச்சர்லாம் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? இப்போ உள்ள உங்கள் பசங்கள் உள்ள டீச்சர்லாம் எப்படி இருக்காங்க? அந்த டீச்சரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். டீச்சர்ஸ்னா ஐ திங்க் வாழ்க்கையில் they come in நிறைய அவதாரம்ல வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் ஃபர்ஸ்ட் டீச்சர் இன் லைஃப் இஸ் த மதர். ஐ திங்க் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடியே ஐ திங்க் மை மதர் ஸ்டில் மை பிக்கெஸ்ட் டீச்சர். அவங்க தான் நிறைய விஷயங்கள் தே டீச்சர்ஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இன் லைஃப். ஸ்கூலில் நிறைய பேர் இருந்தாங்க. என்னோட இங்கிலீஷ் டீச்சர் மிஸ்ஸஸ் சுஜாதா தவன் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. பிகாஸ் ஷி வாஸ் அ குட் டீச்சர் எனக்கு அந்த சப்ஜெக்ட் ரொம்ப இட் வாஸ் மை ஃபேவரட் சப்ஜெக்ட். என்னோட ஹிந்தி சார் தூபே. ஸோ நிறைய பேர் இருக்காங்க இன் மை ஜேர்னி. பட் என் பசங்க கேட்டிங்கன்னா அவங்களுக்கு மோஸ்ட்லி தேர் ஃபேவரட் சப்ஜெக்ட்ஸ் ஆர் த சப்ஜெக்ட்ஸ் இன் விச் தே ஆர் ஃபாண்ட் ஆஃப் த டீச்சர்ஸ். அவங்களுக்கு நீங்கள் பர்சனலாக கேட்டிங்கன்னா தே டோன்ட் ஹேவ் அ ஃபேவரட் சப்ஜெக்ட் பிகாஸ் தே லைக் தட் சப்ஜெக்ட். இட்ஸ் ஆல்வேஸ் பிகாஸ் ஆஃப் த டீச்சர்ஸ். ஸோ ஐ திங்க் தட்ஸ் த பார்ட் தே பிளே இன் அவர் லைஃப். லைக் they make us love life, they make us believe in life, they teach us the right things on the path forward. Yes. மேடம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேடம். நீங்கள் சோஷியல் அவேர்னஸ் எல்லாமே பேசுவீங்க. ஜோதிகா மேடம்னா எல்லாருக்கும் இன்ஃபர்மேஷனு சரிங்களா. ஒரு எலெக்ஷன் வரும்போது நீங்கள் வந்து ஓட்டு போடலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து விமர்சித்தாங்க. உங்களோட கருத்து, உங்களோட பதில். வருஷம் ஓட் போடுவேன். சில டைம்ஸ் இல்லை ஆமாம் 5 வருஷத்தில் சாரி. பட் ஐ எம் சேயிங் ஒரு சில டைம்ஸ் யூ கேன் பி அவுட் ஸ்டேஷன். சில டைம்ஸ் ஒரு வேலைக்கா வி கேன் பி அவுட், வி கேன் பி சிக். அது ஒரு இட்ஸ் இட்ஸ் லைக் அ ப்ரைவேட் திங். சம்டைம்ஸ் யூர் நாட் ஆல்வேஸ் தேர் இன் டவுன் ஆல்சோ. ஸோ I don't know. Sometimes நம்ம privately also we vote. அது ஆன்லைன் கூட இருக்குல்ல. So it's not always every time everything is publicized. There is a private side to life also. So I think we have to also respect that and give that space. Jyotika, out of topic. So இந்தியா மாதிரியான கண்ட்ரியில் ஸோ விமனோட அவங்களோட கரியர் அண்ட் ஜாப் வந்து ஆஃப்டர் மேரேஜ் அண்ட் கிட்ஸ் வந்து டோட்டலாக வந்து ஒரு ஹோல்ட் ஆகிடும். அதை தான் ரீசனாகவே சொல்லுவாங்க. பட் அக்கார்டிங் டு யூ ஆஃப்டர் மேரேஜ் அண்ட் ஆஃப்டர் கிட்ஸ்க்கு அப்புறம் தான் நீங்கள் பிஃபோர் மேரேஜ் பண்ண கேரக்டர்ஸை விட உங்களோட ரியல் லைஃப் ஃபிட்னஸ் இதெல்லாம் விட இப்போ உங்களோடது ஈவன் ஜென்ரலாக இருக்கிற விமனுக்கே பயங்கர இன்ஸ்பிரேஷனாக உங்கள் கேரக்டர்ஸ்லாம் ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ இந்த பேலன்ஸ் எங்கே கொண்டு வந்தீங்க? எங்கே நீங்கள் இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க திஸ் இஸ் மீ அப்படின்னு? ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஆக்சுவலி ஐ மெட் அ லாட் ஆஃப் ரியல் லைஃப் விமன். மேரேஜ்க்கு அப்புறம் என்னோட மதர் இன் லா மை சிஸ்டர் இன் லா அது ஆர் தே ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ஊர்லேருந்து நிறைய பேர் வீட்டுக்கு வருவாங்க. ஸோ ஐ மெட் த ரியல் கைண்ட் ஆஃப் விமன். தென் ஐ ரியலைஸ்டு அவங்க இல்லைன்னா நத்திங் ரன்ஸ், நத்திங் ஒர்க்ஸ் வித்அவுட் தம். பசங்களோட படிப்பு இருந்தாலும் சரி or husband going for his job, they are there behind. And the dabba, saapad, lunch, ella pack pandradhilende everything, even a child's fitness, everything has a mother behind it. இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் பார்க்கும்போது ஐ ரியலைஸ் ஓகே திஸ் இஸ் வேர் ஐ ஆல்சோ பிலாங். ஐ எம் ஆல்சோ இன் தட் ஜோன். அண்ட் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் ப்ளே பண்ணணும். அண்ட் லைக் ஐ சே சினிமா ஹஸ் அ லாட் டு டூ வித் லக். It's just it also comes to me. And I am very, very happy and lucky that I get to choose such kind of roles also.
So I always feel, along with your choices, luck is a very important factor. And ma'am, one question to you. I think you're in the second innings of your career, and it's really working out well in different industries. Like Kadal was a success, and now Shaitan was a success, and Shrikant is coming up. So, yeah, of course. So now that I mean, I think you're also stepping into the whole OTT world with Dabba Katil. So, are you trying to? I mean, what is your game plan ahead? Because you're going to a different industry. Are you trying to make your mark spread across the world? Because OTT goes to every household. So, what is your game plan ahead? Actually, I've never had a plan. நீங்கள் என்னோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா I worked only 6 years. From my first film till marriage, it was only 6 years. And then I had a 7 years break. Then I came back and I worked over 5-6 years. அதுக்கப்புறம் there has been a 4 years break, COVID, and another 1.5-2 years. Then suddenly there was one Malayalam film, I liked the script, I went ahead and did it. So எனக்கு வந்து there's no plan. Like I said, it's only a good film, a good story, a strong woman character in the film, and something I relate to. So that, and it just falls. இப்போ டப்பா காட்டிலுக்கு அப்புறம் நீங்கள் கேட்டிங்கன்னா I haven't signed anything. I'm waiting. So I like to wait. I like to wait for that film to come. I like to say no to films which don't have anything for me. I like to just work in what I really believe in. And a பசங்க வீட்டில் விட்டுட்டு போன ஷூட்டிங்க்கு. So it should be worth it for me. That's the only plan I have. There's no plan as such. I think all the right things go to her anyways. ஜோதிகா மேம், காஸ்டியூம் ரொம்ப நல்லா இருக்கு. Thank ஓகே மேம். அப்புறம் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. சூரரை போட்டில் வந்து நம்ம சூர்யா பிரதரே வந்துட்டு ஒரு பயோபிக்ல வந்து ப்ரோட்டகனிஸ்டாக நடிச்சிருப்பாரு. Yes. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பயோபிக்ல ஒரு ப்ரோட்டகனிஸ்டாவே நடிக்கிறதா இருந்தா யாரோட இது பண்ணணும்னு உங்களுக்கு ஒரு ட்ரீம் ஏதாவது இருக்கா உங்களுக்கு? ஆக்சுவலி சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கதை கேட்குறப்போ ஐ டென்ட் நோ அபவுட் ஸ்ரீகாந்த் போலா. I only heard it through the script about him and learned about him through the script. So I think, like Tushar said, there are a lot of unsung people whom we don't know about. And அவங்க பயோபிக்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் இன்ஸ்பிரேஷனலாக இருக்கும். So I have no popular person in mind, but கண்டிப்பாக I'm waiting for something really special to come. Something I'm waiting, I'm hearing a lot of scripts, and I'm just waiting for that special film to come for me to play a protagonist and take it forward. But எப்போ தமிழுக்கு வர போறீங்க மறுபடியும்? நான் நிறைய கதைகள் கேட்குறேன். You daily கேட்குறேன். That's why ஒரு மலையாளம் படம் I went ahead. I'm just looking for that one different film. I'm looking for something strong to do. So அது வந்துச்சுன்னா கண்டிப்பாக I'm just open to any language, anything. I'm just ready to do the strong character. That's it. Wait பண்ணுறேன். ஜோதிகா மேடம், நிறைய சோசியல் ரெஸ்பான்ஸ் கதைகள் நிறைய பண்ணுவீங்க. இங்கே தான் மீனாட்சி சுந்தரம் நல்ல ஸ்ட்ராங்காக பேசுறீங்க, போல்டாக ஃபைட் பண்ணுறீங்க. இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பொலிட்டிக்கல் வந்தால் கையில் பவர் நிறைய இருக்கும். ஏன் வந்து நீங்கள் பாலிடிக்ஸ்க்கு வரக்கூடாது? அப்படி ஏதாவது ஐடியா இருக்கா? யாருமே கேட்கலங்க. ஏதாவது கட்சியில் கேட்டால் நீங்கள் சேர்ந்துக்கிட்டீங்களா? இப்போதைக்கு பிளான் இல்லைங்க. என்னோட 2 பசங்க படிக்கிறாங்க. they are in 12th and giving board exams, and நான் இப்போ அதையும் இந்த ஒர்க்லேயே பேலன்ஸ் பண்ணுறேன். I have come to fitness, so மெதுவாக ஒரு one step at a time, but politics no chance. Jyotika ma'am, here. Yes. So ma'am, congratulations. 2 கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்கணும். உங்களோட ஒர்க் அவுட் வீடியோலாம் சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது அவ்வளோ பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. ஸோ ஜென்ரலி ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் எப்படி உங்களோட கேரியர் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்க? பீப்புள்ஸ்க்கு பொதுவாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? விமென்ஸுக்கு ஃபிட்னஸ் பற்றி கேட்குறீங்களா? ஃபிட்னஸ் பற்றி ஜென்ரலாக லைஃப்பில் எப்படி இருக்கணும், ஒரு மோட்டிவேஷ்னலாக எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? நிறைய சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. பட் ஐ திங்க் கொஞ்சம் செல்ஃபிஷாக இருக்கணும். யூ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். I think after marriage, we are responsible for the family. We are the spine of a family. But analo, there has to be a little bit time for yourself. Or 45 minutes fitness is very important. It's not about weight loss or it's not about looking good. It's about you living longer. It's about doing nariya vishangal panla, I think. So I feel I'm doing a lot of things after being fit. Enna portha varaikkum cinema mattum is not my entire, the way I see life and success. Ninga evlo vaalkai, how much have you lived your life is the question we have to ask ourselves. So ipo nariya travel pandra, I'm trying to do things which I didn't do in my younger days because I missed out because of work and family. I'm trying to accomplish all that. So I think life is a cycle and we have to fulfill everything. Kadasila we should say, yeah, we have lived life. 24 இயர்ஸ் சினிமா ஜேர்னியில் பார்த்தீங்கன்னா யாரோட டைரக்ஷன் உங்களுக்கு மிஸ் ஆகி போச்சுன்னு இப்போ வரைக்கும் ஃபீல் பண்ணுறீங்க மேம்?
நிறைய பேரோட ஒர்க் பண்ணலைங்க. ஐவ் ஆக்சுவலி இன் மை செகண்ட் இன்னிங்ஸ் ஐவ் ஆல் ஒர்க் வித் ஒன்லி நியூ டைரக்டர்ஸ் மோஸ்ட்லி. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் நோ இஃப் ஐ ஒர்க் வித் மேபி அந்த சேஞ்ச் ஆல்சோ இங்கே வரணும் இல்லை. வி ஹாவ் டு ஹாவ் சம் பிக் டைரக்டர்ஸ் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸஸ். நிறைய பேர் ஆல்வேஸ் வி சி தி ஆக்ட்ரஸஸ் இன் ஆர் ஒர்க்கிங் வித் நியூ டைரக்டர்ஸ். ஸோ I think it's time. If you see in all India circuits, we do have popular actresses working with or being in that position because they worked with new and the big directors and backing them. So I think under change kundu varno actually. என்கிட்ட கேட்டிங்கன்னா I haven't worked with many big directors in the second inning at all. Except Maniratnam sir, I think. இப்போ வரக்கூடிய நியூ டைரக்டர்ஸ் நியூ ஹீரோயின்ஸ் பற்றி ஏதாவது ஃபியூ லைன்ஸ் சொல்ல முடியுமா தமிழ் சினிமா? அவங்க சூப்பராக இருக்காங்க. ஐ திங்க் தேர் ஃபேபியூலஸ் அண்ட் ஐ திங்க் தேர் ஐ ஆல்வேஸ் லவ் நியூ டைரக்டர்ஸ். ஐ திங்க் எப்போவுமே தே கம் வித் நியூ சப்ஜெக்ட் வித் நியூ ஐடியா. தேர் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் சினிமா இஸ் வெரி டிஃப்ரெண்ட். தே லைக் டு பிரேக் ரூல்ஸ், தே லைக் டு பிரேக் த கிளீஷேஸ். ஸோ அண்ட் த ஆக்டர்ஸ் ஆர் ஃபேபியூலஸ். மேம் நெக்ஸ்ட் எப்போ இங்கே சூர்யா அண்ட் ஜோதிகா காம்போ எப்போ எதிர்பார்க்கலாம்? அந்த மாதிரி கதை வரலைங்க. வி ஆர் வெயிட்டிங். நாங்கள் இப்போ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் ஆல்மோஸ்ட் 10-15 years ஃபார் த ரைட் ஸ்டோரி டு கம். அந்த நல்ல கதை வந்துச்சுன்னா வி ஆர் வெயிட்டிங் டு ஒர்க் டுகெதர். பட் அப்படி எதுவுமே வரல. மேடம் ஃபிசிக்கல் சேலஞ்ச் உள்ளவங்களோட அந்த கதை மாதிரி இருக்குது. உங்களுக்கு பர்சனலாக அந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பு தொடங்கி அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரு ஐடியா இருக்கா? ஏன்னா இப்போ சூர்யா சார் வந்து அகரம் ஃபவுண்டேஷன் பண்ணுறாரு இல்லையா? அது மாதிரி உங்களுக்கு இப்போ அவர் கூட நடித்ததுனால அவங்கள பற்றின ஒரு அவங்க லைஃப்பை பற்றி உங்களுக்கு என்ன கஷ்டன்றது தெரியும். ஸோ உங்கள் ஃபேமை வச்சு ஃபிசிக்கல் சேலஞ்சு உள்ளவங்களுக்கு ஏதாவது ஒரு அமைப்பு தொடங்கி அவங்களோட எதிர்காலத்துக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுற ஐடியா இருக்கா? கண்டிப்பாக the support always we want to have support, but avungalukku po we are with lot of NGOs. We're working towards, even in the promotions la we are working towards the fundraising for the blind. Nariya vishayangal nadakudhu, but ஒரு இதில் பார்த்தீங்கன்னா I don't know if they actually even need anybody's help. நீங்கள் ஃபிசிக்கலாக பார்த்தீங்கன்னா I don't know if they really need a physical kind of help, but yes, நீங்கள் otherwise we are tying up with NGOs and working, and there are a lot of fundraisers happening and we are doing it towards the blind. Right now we are doing it as a group, and நீங்க சொன்ன மாதிரி of course முன்னாடி போயிட்டு definitely will work towards it again. Hi ma'am, Javed from Radio City. So ஒரு இன்டர்வியூல ரொம்ப சூப்பரா சொல்லியிருந்தீங்க. லைக் எனக்காக ஒரு கதை எழுதுகிற கிரியேட்டர்ஸ்க்கு வந்து லைக் எனக்காக கதை எழுதுகிற கிரியேட்டர்ஸ்லாம் வந்து நீங்கள் என்னோட ஏஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணி ஒரு கதை எழுதுறீங்கன்னா ஐ வில் பி ஸோ ஹாப்பி டு ஸ்டெப் இன்னு சொன்னீங்கல்ல. ஸோ ஒவ்வொருத்தரையும் while you choose a script, what hook you to go ahead with it? With Srikanth? With Srikanth மட்டும் இல்லை, எல்லா ஸ்கிரிப்ட்ஸுமே இப்போவும் அப்கமிங்காக நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு what will hook you? The first point will hook you, yes I can go ahead அப்படின்ற மாதிரி விஷயங்கள். நான் சொன்ன மாதிரி it has to be a strong character. The age I am right now, I think it does depict a lot of strength. Women are very matured, strong, understanding, and it's a different phase of our life. So and the mari characters da varudhu actually. I'm happy with what is really coming, and it is very strong. So the strength of the woman, like I said, that I'm choosing the character based on that one. Hi ma'am, Prem from Times Now Tamil. மேம் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு கேரக்டர் பண்ணால் அதே மாதிரி கேரக்டர் தான் அடுத்தடுத்த படங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வரும். அந்த கேரக்டர் தான் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ டீச்சர் கேரக்டர் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, ஒரு 3 படங்கள் தொடர்ந்து டீச்சர் கேரக்டராக நடிச்சிட்டு வரீங்க. ஸோ அந்த ரீசன் தான் இந்த படத்துக்கும் அமைஞ்சதுக்கு காரணமா? இல்லை அப்படி ஒன்றுமே இல்லைங்க. it just comes. I think டீச்சர் கேரக்டர் பார்த்துட்டு did you cast me because you've seen a teacher role of mine early? இல்லை அப்படி எதுவுமே இல்லை. I think it's just when you write. After I casted you, I think after I casted her, she said she's played a teacher, and then I saw it. But then I said, no, I don't want this. I want to do something else. And she's done something else only. So I never saw her. I just knew, I'd seen a lot of other films of her, and I knew that because it was based in Hyderabad and it's South, I knew that I wanted Jyotika as the teacher. That's all. Jyotika ma'am, here, your left. I'm Vijay Anand from Dinamalar. First of all, வாழ்த்துக்கள். சவுத் இந்தியாவிலேருந்து போகிறவங்க பாலிவுட்டில் வந்து ஒரு படம் 2 படத்துக்கு நடிக்க முடியாது. பட் நீங்கள் இன்றைக்கி ஸ்டேபிளாக ஒரு 3 படம் நடிச்சிட்டு இருக்கீங்க. தமிழில் வந்து இன்னும் கொஞ்சம் நிறைய படங்கள் பண்ண முடியுமா? இல்லை விமன் சென்ட்ரிக் படங்களுக்காக வெயிட் பண்ணுறீங்களா? ஒன்று. அப்புறம் உங்கள் பசங்க இன்ட்ரெஸ்டட் இன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியா? அவங்க வாய்ப்பு வருவாங்களா? எப்போ வருவாங்க?
பசங்களுக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது நான் இப்போ அவங்க படிக்கிறாங்க. பொண்ணு 12th ஸ்டாண்டர்ட் போர்டு படிக்கிறாங்க. பையன் இஸ் இன் கோயிங் டு கோ இன் 9th. ஸோ தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் சினிமா ரைட் நவ். ஃபுல் படிப்பில் தான் இருக்காங்க இப்போது. அண்ட் எஸ், தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக ஐ வாண்ட் டு டூ. நான் நிறைய இப்போ விமன் சென்ட்ரிக் பண்ணியிருக்கேன், நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். ஐ டென்ட் வாண்ட் டு ரிப்பீட் த சேம் திங். நான் அதனால தான் ஐ ஸ்லோட் டவுன் தட் ப்ராசஸ். ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் த பிகர் ஃபில்ம்ஸ் வித் அ ஸ்ட்ராங் கேரக்டர். எனக்கு அந்த காம்பினேஷன் வரமாட்டேங்குது. நான் வெரி ஓப்பன்லி ஐம் சேயிங் இட்ஸ் ஐதர் மீ பிளேயிங் த ப்ரொட்டாகனிஸ்ட். நான் வந்து அந்த படம் லைக் ராட்சசி ஆர் 36 வயதில் any film I've done, I'm taking the film forward alone on my shoulders, or it's a big hero film with nothing much to do in it. I think நீங்கள் மற்ற லாங்குவேஜஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ மம்முட்டி சாரோட காதல் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு, நிறைய ஆக்ட்ரஸஸ் who have done some of their finest performances, the films have come by big directors. So if you really ask me, I'm waiting for that change here. அந்த சேஞ்ச் வரணும். வி ஹாவ் டு ஹாவ் த பிகர் டிரெக்டர் சப்போர்ட்டிங் தி ஆக்ட்ரஸஸ். ஏன் அவங்க கூட அவங்க படம் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஐ திங்க் வித்தவுட் அ டிரெக்டர் ஈவன் அ ஹீரோ சம்வேர் ஃபெயில்ஸ், ரைட்? அந்த கதை வேணும், ரைட்டிங் வேணும், ஒரு மாஸ் சீன்ஸ் வேணும், ஆக்ஷன் வேணும். ஸோ ஐ ஃபீல் வை அந்த போடியமே வை ஆர்ன்ட் யூ கிவிங் இட் டு தி ஆக்ட்ரஸஸ்? ஸோ தே ஆர் ஆல்வேஸ் பேட்லிங் ஆன் தியர் ஓன். தே ஆர் பேட்லிங் வித் த என்டையர் burden on their shoulders. And over vati for a film to come to theatre and the numbers, it's a big pressure. And repeatedly நான் சோஷியல் மெசேஜ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நீங்களும் யூ வில் கெட் ஃபெட் அப் ஆஃப் த ஃபில்ம்ஸ் ஐ எம் வாட்சிங். என்ன இது, இவங்க படத்துக்கு போனால் ஐதர் ஹவுஸ் ஒய்ஃப் பண்ணுவாங்க, இல்லைன்னா சோஷியல் மெசேஜ் கொடுப்பாங்க. ஸோ ஐ ஆல்சோ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ் விச் ஆர் டிஃப்ரெண்ட், விச் ஆர் பிகர் இன் ஸ்கேல், விச் கிவ் மீ தட் பிளாட்ஃபார்ம் டு ஷோகேஸ் வாட் ஐ நோ ஆன் அ பிக் போடியம். அண்ட் ஐ திங்க் இந்த ரெண்டு படங்கள் what I've done in Hindi, they are with big heroes. But I got my space. அந்த ஸ்பேஸ்க்கு தான் நான் தேடுறேங்க. எனக்கு இன்னும் அது வரமாட்டேங்குது. அண்ட் டெஃபினெட்லி ஃபீமேல் ஓரியன்டட் ஃபில்ம்ஸ் ஆர் இட் இஸ் ஆல்வேஸ் கம், இட் இஸ் மை சாய்ஸ் அண்ட் ஐ லைக் டூயிங் இட். பட் எனக்கு அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கதைகள் வரல. ஐ எம் கெட்டிங் த ரிப்பீட்டட் டைப் லைக் வாட் ஐ ஹவ் டன் பாஸ்டில். அது திருப்பி நீங்களே தியேட்டருக்கு வரமாட்டீங்க இப்போ பண்ணிகிட்டே இருந்தா. பட் ஐம் லுக்கிங் ஃபார் தட் சேஞ்ச். ஐ எம் ஹோப்பிங் it is really a message. The big directors should make films with the heroines. They should take that step forward. Or the big hero films must give the girls their due, especially the girls who have done 40-50 films. I think they need a space in the film which is quite fair to them. Yeah, this will be the last question. Thank you so much.